தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்தவர் அருணாச்சலம். இவர் கோவில்பட்டி கடலையூர் நெடுஞ்சாலையில் கடந்த 15 வருடங்களாக ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்ற ரவுடி அடிக்கடி வந்து சாப்பிடுவதை பழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் மதன்குமார் ஏற்கனவே சாப்பிட்டுவிட்டு 700 ரூபாய் கடன் வைத்துள்ள நிலையில் நேற்று மாலை கஞ்சா போதையில் கடைக்கு சென்று 2 பரோட்டாவும் ஒரு ஆம்லெட்டும் பார்சல் கேட்டுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் பழைய பாக்கியை கொடுத்தால்தான் பரோட்டா தருவேன் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி ஆபாசமாக பேசியபடியே அங்கிருந்து சென்றுள்ளார். சற்று நேரத்திலேயே திரும்பி வந்து அரிவாளை எடுத்து ஹோட்டலில் இருந்த சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கி ஹார்ட் டிஸ்க் கேபிள் வயர்களை அறுத்து எரிந்துள்ளார். மேலும் கடையில் உள்ள பொருட்களை எல்லாம் அடித்து உதைத்து துவம்சம் செய்துள்ளார். பின்னர் தலைக்கு மேலே அருவாளை சுற்றிக் கொண்டு, நான் எப்ப வந்தாலும் பரோட்டா கொடுக்கணும், இல்லைனா உன் தலையை வெட்டி ரோட்டில் வீசி விடுவேன் என ஹோட்டல் உரிமையாளருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இதை கண்ட பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ரவுடி மதன்குமாரை சுற்றி வளைத்து பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் அருணாச்சலம் கொடுத்த புகாரின் பேரில் ரவுடி மதன்குமார் மீது கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவுடி அருவாளுடன் ஹோட்டலுக்குள் புகுந்து சிசிடிவி கேமராக்களை அடித்து உடைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.